இந்த வீடியோல நாம சில முக்கியமான மார்வல் அப்டேட்ஸ் பத்தி பாப்போங்க. ஆரம்பிக்கலாங்களா? டூம்ஸ்டே மூவி டிசம்பர் 18 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுங்க. அண்ட் அதே தேதியில தான் டியூன் பார்ட் 3 ரிலீஸ் ஆக போகுது. ஆனா இப்போ நிறைய இன்சைடர்ஸ், மிக முக்கியமா ஜான் கேம்பா போன்ற ட்ரஸ்டபிள் இன்சைடர்ஸ் என்ன ரிப்போர்ட் பண்றாங்கன்னா, மார்வல் டூம்ஸ்டே படத்தை ஒரு வாரம் ப்ரீபான் பண்ணி டிசம்பர் 11 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்றாங்களா. படத்தை நிறைய ஐமேக்ஸ் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணதா மார்வல் இந்த ரிலீஸ் டேட்டை சேஞ்ச் பண்றதா சொல்றாங்க. ஆனா இப்போதைக்கு மார்வல் சைடுல இருந்து இத பத்தி எந்த ஒரு அபிஷியல் அப்டேட்டும் வரலங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல பிளானுங்க. இதே மாதிரி தான் டிசம்பர் 17, 2027 அன்னைக்கு சீக்ரெட் வார்ஸ் படம் ரிலீஸ் ஆக போகுது. அது கூடவே சிட்னி ஸ்வீனியோட தி ஹவுஸ் மைட் 2, அது மட்டும் இல்லாம லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் ஹண்ட் ஃபார் காலம் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த ப்ராப்ளத்தையும் மார்வல் எப்படி சால்வ் பண்ண போறாங்கன்னு தெரியலங்க. வெயிட் பண்ணி பாப்போம். அடுத்ததாக ஃபேமஸ் இன்சிடரான மை டைம் டு ஷைன்களோ சேடி சிங் ஜீன் கிரே தான் MCU மியூட்டன்ட் சாகாவோட மிக முக்கியமான கதாபாத்திரமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஜீன் கிரே மட்டும் முக்கியமான கதாபாத்திரமா இருந்தா பத்தாதுங்க. கண்டிப்பா அவங்க கூடவே ஸ்காட் சமர்ஸ் இருக்கணும். அப்போதாங்க படம் அட்டகாசமா இருக்கும். அடுத்ததாக டேர்டெவில் பர்ன் அகைன் சீசன் 2 ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இதே சமயத்துல சீசன் 3 ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். இந்த சீசன் 3 ஷூட்டிங்ல அயர்ன் ஃபிஸ்ட், ஜெசிகா ஜோன்ஸ் அண்ட் லூக் கேஜ் இவங்க 3 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரியான செட் போட்டோஸ் இப்போ லீக் ஆயிருக்குங்க. சோ கண்டிப்பா டிஃபெண்டர்ஸ் டீம் சீசன் 3 வர போறாங்க, அது கன்ஃபார்முங்க. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லா மார்வல் அப்டேட்ஸையுமே நான் ஷேர் பண்ணிட்டேங்க. இது போன்ற பல மார்வல் அப்டேட்ஸை பத்தி தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காம தேனோஸ் ஒண்டியை ஃபாலோ பண்ணுங்க. குட் டே.